பெரிய அளவில் ஓப்பனிங் சாங் இருக்கணும் சார். அந்த பக்கம் வந்து தென் மாவட்டங்க சைடு போட்டோம்னா பரபரப்பாக பற்றிக்கணும் சார் அப்படின்னு சொன்னார். பரபரப்பாக பற்றிக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார், சில பெயர்கள் சொன்னார், சில தலைவர்களுடைய பெயர்களெல்லாம் சொல்லி இந்த பெயர்களெல்லாம் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே நான் வரிசையாக அந்த பெயர்களெல்லாம் படிச்சுட்டு சொன்னேன், நீங்கள் சொல்கிற பேரில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனிலேயே அவர் நாக்கியர்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஓ, அவர் நம்மாள் இல்லைங்களா சார், அப்படித்தானே சொன்னாங்க நம்மாளுங்க அப்படின்னாரு. அந்த அந்த வார்த்தை எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன நினச்சி என்கிட்ட பாட்டு எழுத வந்தாருங்கிறதும் எனக்கு பதட்டமாயிடுச்சு. அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனே என்ன சமூகம்னு தெரியாமல் தான் அந்த சமூகத்துக்கு ஆதரவாக படம் எடுத்து கொண்டிருக்கிறாங்கிறது அவர்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும்னு தெரிஞ்சு, தம்பி இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குப்பா, நீ இதெல்லாம் புரிஞ்சிக்காம அப்போ விட்டுருங்க சார், கட்டபொம்மன்லாம் தேவையில்லை நமக்கு, அதை விட்டுருங்க, நமக்கு எதுக்கு கட்டபொம்மனையே கழட்டிட்டார். எனக்கு வந்து அப்புறம் அந்த படம் வெளிவந்தது. அதுக்கு அடுத்த படத்துக்கு அவர் வரணும்ல, அடுத்த படத்துக்கு எங்களுக்கு அவர் வரல. சரி, வேறு யாரோ பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் எடுத்து பார்த்தா அதில் பேரெல்லாம் வேறு வேறு பேர்கள் இருந்தது. எல்லாமே அது சம்மந்தப்பட்ட விஷயந்தான், நீங்கள் போய் பார்த்துக்கங்க. அந்த படத்தில் அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி போன தடவை வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நம்ம சமூகம் இல்லைனாலும் கோச்சிக்கிட்டு இந்த படத்தில் நீங்கள் பாட்டு கொடுக்கல போல இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, இந்த படத்தில் மதுரை வீரன்னு நீங்கள் ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க, மதுரை வீரனும் நம்ம சமூகம் இல்லை அப்படியாண்ணே, அதையும் இந்த பையில சொல்லலைங்க அப்படின்னு சொல்லி அவர் 2வது படம் எடுத்து 3வது படத்துக்கு போயிட்டார். இவ்வளவுதான் இந்த சாதியை பற்றின புரிதல் எதிர் மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப வருந்தத்தக்கது அல்லது ஒரு நகைச்சுவைக்காக நான் சொல்லலை, இப்படி தான் இருக்குது.